கொள்வீராக. அபிஷேகநாதரே துதிக்கிறோம். அச்சாரமானவரே, அதிசயங்கள் செய்து எங்களை நடத்துகிறவர், நித்தமும் எங்களை தாங்குகிறவர். அதிசயமாய் நீர் எங்களை உண்டாக்கினீர் ஆண்டவரே, அற்புதமாய் நீர் எங்களை உண்டாக்கினீர் ஆண்டவரே. உங்களுடைய ஆண்டவரே இரக்கம் பெரியது அப்பா. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்த தயவு பெரியது. 1000 தலைமுறை மட்டும் நீர் எங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா கூடவே இருக்கிறவர் ஆண்டவரே. அன்பின் தகப்பன் நீர், ஆறுதலின் தெய்வமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஆண்டவரே, 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவுகிறவர் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களை படைத்த அன்பின் தெய்வம் நீர், அகிலத்தை ஆள்கிறவர். எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீர், எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய அன்பிற்கு அளவே இல்லை அப்பா, உடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் மனதுருக்கம் உடையவர், நீர் எங்களை ரட்சித்து நடத்துகிறவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே சோத்ரம் 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 சோத்ரம். நீர் எங்களை ஆண்டவரே சோத்ரம் அன்பின் கயிற்றினால் அணைத்துக் கொள்வீராக. ஆதரிக்கும் தேவன் நீர், அற்புதங்களை செய்கிறவர் நீர், அதிசயங்களை செய்கிறவர் நீர் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறோம், எங்கள் இரக்கத்திற்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மேல் நீர் எங்கள் மேல் வைத்த கிருபை பெரியது. ஆவியானவரே நன்றி 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 நன்றி. ஆவியானவரே நன்றி அப்பா, அருமை ரட்சகரப்பா நீரே ஆவியானவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே அப்பா பிதாவே, அருமை ரட்சகரே, சோத்ரம் 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 சோத்ரம். ஆமென் 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 ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, என் வழக்காளிகளுடைய வழக்காடி, என்னோடு யுத்தம் பண்ணவர்களோட யுத்தம் பண்ணும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் என் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசையாக தேவன் நீர் எழுந்து நிற்பீராக அப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஒத்தாசை எங்களுக்கு வானத்திலிருந்து பரமண்டலத்திலிருந்து தேவநீர் எங்களுக்கு கொடுப்பீராக. தேவநீர் எங்களை நடத்துவீராக. தேவநீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. அற்புதத்தினால் நிறைத்து, அதிசயத்தினால் நிறைத்து ஆண்டவரே ஆரோக்கியத்தினால் நீ நிறைத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, சிறுமையும் எளிமையுமான எங்களை எங்கள் மேல் நினைவு கூறுகிறவர் அப்பா. என் பலவீன நேரங்களில் உடைய பலனை கொடுத்து அற்புதமாய் நடத்துகிறவரே நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, அன்பின் தெய்வமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர்.
கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் என்றென்று மாறாதவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர். நீர் ஒருபோதும் நீர் எங்களை விட்டு மறப்பதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை வெறுக்காத தெய்வமே, நீர் எங்களை கைவிடாதவரே, எங்களை கண்மலை மேல் உயர்த்துகிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம். நன்றி 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 இயேசு ராஜா, நன்றி ராஜா. அற்புதமானவரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயங்கள் செய்கிறவரே, நன்றி 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 நன்றி. ஒவ்வொருவரை நிரப்புவீராக, ஒவ்வொருவரை பரிசுத்தத்தினால் நிரப்புவீராக, ஆனந்த தைலத்தினால் நீர் மூடுவீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ளவரே, எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுவோம். அவருடைய சமூகத்துல வந்திருக்கிற நாம் ஆனந்த சத்தத்தோடு, ஸ்தோத்திர பலிகளோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் அப்பா. துதிகளில் பிரியப்படுகிறவரே, நன்றி 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 ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால் நிறைப்பீராக, ஒவ்வொருவரையும் வல்லமையினால் நிறைத்துக் கொள்ளுவீராக, ஒவ்வொருவரும் தரிசனத்தினால் நிறைத்து ஆச்சரியமா தேவ நிறைகளை நடத்தி வருவீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டீர் ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீரை கண்டீர், எங்களுக்கு உதவி செய்தீரே. உமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு ராஜா, எங்கள் தேவா, அற்புதமான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, அச்சாரமானவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கைவிடப்பட்ட நேரத்தில் எல்லாமும் கரம் பிடிப்பே, என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வே. கைவிடப்பட்ட நேரத்தில் எல்லாம் கரம் பிடிப்பே, என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வே. என் உயிரோடு காலந்தவரே, உம்முறவாலே மகிழ்ந்திடுவே. என் உயிரோடு காலந்தவரே, உம்முறவாலே மகிழ்ந்திடுவே. அன்பு வைத்தே நான் உமக்காக எதையும் செய்வே. என் மேல் அன்பு வைத்தே நான் உமக்காக எதையும் செய்வே. உமக்காய் ஏதாகிலும் செய்ய உதவி செய்திருங்கப்பா. உமக்காய் ஏதாகிலும் நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்துல செய்து முடிக்க உதவி செய்யுங்க. உமக்காய் ஜனங்களை ரட்சித்து நடத்த, உமக்காய் ஆண்டவரே நாங்கள் மேலோங்கி ஆண்டவரே நிற்க, உமக்காய் ஆண்டவரே அத்த சாட்சியை நாங்கள் எதிர்த்து ஆண்டவரே பிசாசுக்கு எதிர்த்து நிற்க உதவி செய்திருங்க. எல்லா துறைத்தனங்களை அந்தகார லோகாதிபதிகள் இயேசுவின் நாமத்தை நாங்களை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். எல்லா ஆண்டவரே கட்டுகளும் இன்றோடு எங்களை விட்டு முறிந்து போக வேண்டும் அப்பா. ஆண்டவரே, ஆசீர்வாத கதவுகளை திறந்து கொடுக்க தேவன் வல்லவர். அதை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தகுதிப்படுத்திடுங்க ஆண்டவரே. அந்த அனைத்து ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்பா. அனைத்து கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திர வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் திரள் திரளாய் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் செய்த ஆண்டவரே எல்லா பாவங்களையும் மன்னித்து மறந்து ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து உம்முடைய ஈசோப்பினால் கழுவி எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. அற்புதமாய் நீர் எங்களை நடத்திடுங்க, அதிசயமாய் நடத்திடுங்க, ஆச்சரியமாய் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாதபடிக்கு எங்கள் தலை நிமிர செய்திடுங்க.
எங்கள் தலையை நிமிரச் செய்திடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்போ உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை காண்கிற தேவன் என்று சொன்னீரே ஆண்டவரே. நீர் எங்களை நடத்துகிறவர் அப்பா, எங்களை நடத்துகிறவர் அப்பா. உம்முடைய அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் வைத்த ஆண்டவரே அன்பினால் மாத்திரமே இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம் அப்பா. நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனால் உம்மை பற்றி கொண்டிருக்க, ஆனால் உம்முடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே அனுதினமும் உம்முடைய சமூகத்தில் நின்று நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே, அனுதினமும் உம்முடைய சமூகத்துல உம்முடைய வார்த்தைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாக நீர் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. என்னை அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தேவிட்டாத பாக்கியமே. உம்மை தேடி ஓடி வந்தோ போன கூட்டத்துல கூட நானும் கலந்துகிட்டேன். எனக்கு வந்து வீடு வந்து ஓட்டு வீடா இருந்துச்சு. அது வந்து ஓடு விழுந்துட்டே இருந்தது. அன்னைக்கு வந்து நான் கண்ணீரோட ஜெபிச்சுட்டு தான் போனேன். அதுக்காக ஒரு பொருத்தனை பண்ணி அந்த காணிக்கையை போட்டுட்டு போனேன். ஏசப்பா அடுத்த மீட்டிங்குள்ள நான் வீடு கட்டணும்னு நினைச்சேன். ஆனால் சீக்கிரமா மீட்டிங் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனாலும் இன்னைக்கு என்னுடைய வீட்டு வேலை ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. நான் டைல்ஸ் மட்டும்தான் ஒட்டணும். கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் அந்த வீடு கட்டுறதுக்கு தேவையான எல்லா பொருள் தேவைகளையும் சந்திச்சிருக்கிறாரு. ஏகப்பட்ட பொறாம வீடு கட்டவே கூடாதுன்னு எத்தனையோ பேர் வந்து அதை தடை செஞ்சுக்கிட்டே இருந்தோம். பாஸ்டரையும் சிஸ்டரையும் நான் கூட்டிட்டு போய் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த வீட்லயே 2 வாட்டி நாங்க ஜெபம் வச்சிருந்தோம். இந்த அளவுக்கு வந்து கர்த்தர் வீட்டை கட்ட கர்த்தர் கிருபை செஞ்சிருக்காரு. அதுக்காக கர்த்தர் கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கோடி நன்றி செலுத்துகிறோம். போன வருஷம் இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி 23ஆம் தேதி வந்து நான் பாதியிலேயே எந்திரிச்சு போயிட்டேன். ஜபத்துக்கு வந்துட்டு இருந்தாலும் கர்த்தர் தாமே அதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து 26ஆம் தேதி ஒரு ஆசீர்வாத கூட்டம் ஜபம் வைக்கும்போது அதுக்கு முழுமையாக கலந்துக்கிட்டேன். இந்த கூட்டம் வந்து அடிக்கடிக்கு இப்படி கலந்துக்கிறனால எப்படியோ ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிக்கிறாங்க. ஆண்டவர் கொடா கொடி நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகள் எல்லாம் கொஞ்சம் பணத்திலையும் அந்த தேவைகளெல்லாம் சந்திச்சது போக ஆண்டவர் மீதி எடுக்க ஆண்டவர் உதவி செய்தாங்க. பேலன்ஸ் பற்றி தான் ஐயா பேசினாங்க. அக்கௌண்ட்டில் வந்து குறையாது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஐயா சொன்ன மாதிரியே இந்த தேவைகள் எல்லாம் சந்திச்சுமா எனக்கு எப்படியும் ஒரு 10,000 20,000 30,000 அக்கௌண்ட்டில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆண்டவர் தாமே ஒவ்வொரு தேவைகளும் நேர்த்தியாக சந்திப்பார். ஆண்டவர் கோடா கோடி நன்றி செலுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தையும் பிள்ளைங்கள் தராங்க. ஆண்டவர் கொடா கொடி நன்றி செலுத்துக்கிறேன். இந்த கூட்டங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, இது நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு சொல்லி இது கலந்துக்கிட்டா நல்லா இருக்குது. ஆண்டவருக்கு கொடா கொடி நன்றி செலுத்துக்கிறேன். ரொம்ப பாரப்பட்டு ஒவ்வொரு விசுவாசிங்களுக்காக அவங்க எவ்வளவோ பாரத்தோடு ஜெபிக்கும் போது என் மெய்யாகவே எங்கள் தேவன் விடுதலை தருகிறார். ஆண்டவருக்கு கொடா கொடி நன்றி செலுத்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன டைம் நான் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டேன். அப்போ வந்து நான் ஜெப குறிப்பில் எழுதி கொடுத்தது என்னென்னா, டெய்லி நைட் ஆனால் டேப்லெட் போட்டுட்டு இருந்தேன். உடம்பு சரியில்லாமல் போனப்போ அது இப்போ ஒரு 1.5 வருஷமாகவே எடுத்துக்கிட்டே இருந்தேன். 2 வருஷம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். அப்போ அந்த மீட்டிங்கில் வந்து அந்த டேப்லெட் நிறுத்திடணும், எடுத்துக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்பும் சரியாயிடணும், டேப்லெட்டும் நிறுத்திடணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி அது ப்ரேயர் எழுதி கொடுத்துட்டு போனேன். அதே மாதிரி இப்போ டேப்லெட்டு இப்போ 2 மாதம் ஆகுது நிறுத்த சொல்லிட்டாங்க டாக்டரு. அதுலேருந்து இப்போ உடம்பும் நல்லா தான் இருக்குது. கர்த்தரோட கொடான்னு கூட நன்றி செலுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைக்காகவே எழுதி கொடுத்துருந்தேன். இது வரைக்கும் அந்த 6 மாதத்தில் எவ்வளவோ கடனையும் நாங்கள் கட்டிட்டோம். எவ்வளோ பல பிரச்சனை போராட்டங்கள் எவ்வளோ வந்தாலும் எல்லாத்தையும் நாங்கள் சமாளித்து எல்லாத்தையும் நாங்கள் கட்டி
ஆண்டவர் எங்களை இம்மட்டுமாய் நல்லா நிறுத்தியிருக்கிறாரு. அந்த இடத்துல எங்களை வெக்கப்பட்டு போகாம தலை நிமித்தி வச்சிருக்காரு. அதுக்காகவே நான் கொடானு கொண்டு நன்றி செலுத்துக்கிறேன். இந்த கூட்டத்தில் நானும் கலந்துக்கிட்டேன். அப்போ வந்து நாங்கள் கடனெல்லாம் கட்டி முடிக்கணும்னு சொல்லி நானும் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணிட்டேன். அதே மாதிரி வீட்டில் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வெளியில் வந்து இந்த மே மாதத்துலலாம் வெளியில் 6 மணி ஆனால் வெயில் வந்துடும். வெளியே வந்து நிற்கவே முடியாது, ரொம்ப வெயிலாக இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும். அதனால் நாங்கள் முன்னாடி ஒரு கொட்டாயாவது போடணும்னு சொல்லி நிழலுக்காக கொட்டாய் போடணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். அதே மாதிரி அந்த கூட்டத்தில் கலந்து நாங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் முன்னாடி கொட்டாய் போடவும் எங்களுக்கு வந்து அந்த கடனில் பாதி கடனை கட்டி முடிக்கவும் ஆண்டவர் உதவி செஞ்சார். அதே மாதிரி இந்த மே மாதத்துலேருந்து எங்கள் வீட்டில் கூட வாரம் வெள்ளிக்கிழமான சிறுவர் கூட்டம் நடக்குது. அதுவும் ஆண்டவர் நடத்த உதவி செய்கிறாரு. அதே மாதிரி நாங்கள் வந்து வீட்டில் 1 வருஷமாக எங்கள் வீட்டில் எந்த ஒரு ஜபமும் நடத்த முடியாமல் ரொம்ப தடங்களாகவே இருந்தது. போன வாரத்தில் கூட வீட்டில் ஒரு நல்ல ஆசீர்வாத கூட்டம் வைக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். அதுக்காக ஆண்டவர் கொடான கொடி நன்றி. கர்த்தாவே நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த 6 மாத காலமும் கர்த்தர் எங்களை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்துட்டு வராரு. அதற்காக கர்த்தருக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். போன வருஷம்லாம் நான் நூல் தான் போட்டுட்டு இருந்தேன். வாரம் ஆனால் ஒரு 700 ரூபாய்க்கு தான் வேலையை செய்ய முடியும். நான் அதுக்காக ரொம்ப ஆண்டோட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே ஏசப்பா, என்னடா தேவைகள் அதிகமாக இருக்குது, வருமானம் ரொம்ப குறைவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அழுது ஜெபம் பண்ணியிருக்கேன். அந்த 700 ரூபா நான் வாங்கினா கூட 70 ரூபா தசம காணிக்க கரெக்டாக கொடுப்பேன். அந்த கொஞ்சத்தில் நான் உண்மையாக இருந்ததுனாலையோ என்னையுமா தெரியல, ஆனால் இப்போ எனக்கு அதிகமாக வருமானத்தை கொடுக்குற ஒரு வேலையை கர்த்தர் கட்டளிட்டு இருக்காரு. நான் எந்த இடத்துல 15 வருஷமாக நான் நூல் போட்டுட்டு இருந்தனோ அதே இடத்துல எனக்கு தறி விட்டு நீ ஓட்டுன்னு சொல்லி எனக்கு தறி விட்டுருக்காங்க. நான் 700 ரூபாய்க்கு வேலை செஞ்சேன், இப்போ நான் 2500 ரூபாய்க்கு நான் வேலை செய்கிறேன். அந்த அற்புதத்தை கர்த்தர் செஞ்சிருக்காரு. அந்த இடத்துல எத்தனையோ போட்டி பொறாம, இவன் நூல் தானே போட்டுட்டு இருந்தா, இவளுக்கு நம்ம தறி விடணும், இவ இப்போ அதிகமாக சம்பாதிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் எனக்கு இடைஞ்சல் பண்ணாங்க, தடையா இப்பயும் இருக்காங்க. நான் அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு அந்த இடத்துல நான் நிமிர்ந்து நின்று உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன் அந்த வேத வார்த்தைக்கு இணங்க அந்த இடத்துல நான் வேலை செஞ்சுட்டு வர கர்த்தர் கிருபை செய்கிறாரு. நைட் ஷிஃப்ட்லாம் நீ எப்படி ஓட்டுவேன்னு சொல்லி என்னை ஏளனமாக பேசினாங்க. இப்போ அந்த நைட் ஷிஃப்ட்டை நான் நல்லா ஓட்டுறேன், நான் நல்லா வேலை செய்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியும், ஆனால் இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. அந்த இடத்துல வெக்கப்பட்டு போகாமல் கர்த்தர் என்னை கண்ணின் கருவிழி போல பாதுகாக்கிறாரு. என் கணவனார் குடிப்பழக்கத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ விடுதலை ஆகிட்டு வர்றதை நான் உணர்றேன். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை வரக்கூடிய போன 2 மாதத்துக்கு முன்னாடி காப்போன்னு எடுத்துட்டு பாஸ்டையாகட்டையும் பாஸ்டமாட்டையும் வந்துட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன். கர்த்தர் கடனெல்லாம் கொஞ்சம் அடைக்கவும் கர்த்தர் கிருபை செஞ்சிருக்காரு. அதற்காக கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். அன்னைக்கு ஒரு நாள் பாஸ்டையாவும் பாஸ்டமாவும் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஒரு நைட்டு வேலையில். நான் அப்போ அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நூல் போட்டுட்டு இருக்கப்ப எனக்கு ரொம்ப ஆஸ்துமா பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி வந்து நான் மூக்குக்கெல்லாம் மருந்து அடிச்சுட்டு தான் மடிஞ்செடுத்தாமல் வேலை செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன். அந்த மருந்தெல்லாம் காட்டுனேன். இப்போ நான் அதை விட பல மடங்கு பஞ்சில் நான் இப்போ வேலை செய்கிறேன். ஏர் அடிக்கிறப்ப பஞ்செல்லாம் நிறையா வரும். இப்போ நான் மாத்திரையே நான் சாப்பிட்றதில்ல, அந்த மூக்குக்கும் மருந்து அடிக்கிறதில்ல. இப்போ எனக்கு அந்த பிரச்சனை எங்கே போச்சுன்னே தெரியல. கர்த்தர் அந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு கர்த்தர் காப்பாற்றி குணமாக்கின தயவுக்காய் கர்த்தருக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அந்த ஜெபத்தை ஆசீர்வதித்தாரு. அதுக்கு முக்கிய காரணம் எனக்கு யாருன்னு கேட்டாக்கா, வேத வசனத்துல ஜெபத்தில் வரணும்னா நான் பாஸ்டமாக தான் சொல்லணும். அவங்களுக்கு நல்லா எனக்கு ஆலோசனை கொடுத்தா, இப்படி தான் ஜெபிக்க வேண்டும், இப்படி தான் ஊழியத்தை வளர வேண்டும் சொல்லி நிறைய எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஆனாலும் அந்த வார்த்தையை கேட்டு நான் அதை அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு வெளியே சொல்லாமல் ஆண்டோட சமூகத்தில் உறுதியாக பிடித்து கொண்டு ஜெபித்தேன். இரவெல்லாம் ஜெபிப்பேன், நைட்டு 2 மணிக்கெல்லாம் ஜெபிப்பேன். ஆனால் கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு ஒரு நாள் எனக்கு குறை வைக்கல. ஆனால் ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தாரு. இப்போ நான் பைபிள் அதிகமாக படிக்க வேணும், ஆண்டவரே அந்த வசனத்தை படி தான் நான் இனிமேல் என் வாழ்க்கையை ஓடணும்னு சொல்லி ஜெபித்துட்டு இருக்கேன். ஆனாலும் தினந்தோறும் அந்த வசனத்தை படி ஜெபிக்கிறதுக்கு டெய்லி ஒரு 2 அதிகாரங்கள் அதிகாலை ஜெபத்தில் அந்த வாசிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தையும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் தினமும் ஒரு சங்கீத பகுதிகள் ஒரு அதிகாரம் முழுதுமா படித்து அந்த வசனத்துக்காக ஜெபிப்பேன், தினமும் ஜெபிப்பேன். அப்படி ஜெபிக்கிற பொழுது நிறைய பேர் வேலைக்கு போற இடத்தெல்லாம் எனக்கு சொல்லுவாங்க, நீ கிறிஸ்துவ தான் எனக்காக ஜெபின்னு சொல்லி கடைக்காரர் சொல்லுவாங்க, மற்ற தேவையான சொல்லுவாங்க. மற்றும் வேற இடத்துல இருந்து ஊழியம் பண்றவங்க கூட எனக்கு போன் பண்ணி எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இந்த ஜெபத்துல கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு என்னை வழி நடத்துறார். இந்த சபை அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ள சபையா இருக்கிறது. ஆனாலும் இந்த சபையில கர்த்தர் அந்த அளவுக்கு என்னை வளர்த்து வைத்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அதுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். பண்ணிட்டாங்க, கெடுதல் பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க, சபைக்கு விரோதமா பண்றாங்க, சபையை கெடுக்கிறாங்கன்னு வச்சுக்க, அதையும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இவனால தான் சபை என்ன செஞ்சு கெட்டு போச்சு. இல்லைன்னா சபை இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கோம், வளர்ந்துருக்கும். இன்னும் 10 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, சேர்ந்து வந்திருப்பாங்க. இன்னும் ஒரு 50 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, சேர்ந்து. அதையும் அதாவது தப்பான சாட்சியாக இருந்தால் அதையும் நாங்கள் சொல்ல வேண்டியது தான் வரும், வேறு வழி இல்லை.
சில நேரத்தில் மறப்போம், சில நேரத்தில் மன்னிப்போம். ஆனால் சொல்ல வேண்டிய இடம் வரும்பொழுது சொல்லிடுவோம். ஆனால் நன்மை செய்தால் அவன் ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கு, புள்ள தலைமுறைக்கு வரும். அல்லேலூயா. நீங்கள் போடுற காணிக்கை ஒரு நாளைக்கு போடுற மாதிரி நினச்சிட்டு லொட்டுன்னு போடுறீங்க. 50 நிமிஷம் 1 ரூபா செல்லாத காசு எல்லாம் கொண்டாந்து போட்டுட்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், உன்னுடைய எஜமானனுக்கு அது கொடுத்துப்பா. ஒரு ஆடு அந்த காலத்தில் பலியிடணும். ஆடு பலியிடும் பொழுது அவர் சொல்றாரு, உன்னுடைய எஜமான், அதாவது உன்னுடைய அதிபதி, உன்னுடைய ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன் இருக்கிறாரு, அவர் வீட்டுக்கு வர, அவருக்கு நீ சமையல் பண்ணும்போது நசல் கொண்டதையும் தீமையானதையும் எடுத்து நீ சமையல் பண்ணுவாயா அப்படின்னு கேட்கிறார். அதாவது ஆடு மாடு தான் வெட்டி சமைப்பாங்க. அந்த ஆடு மாடுல கால் இல்லாத மாடு, கால் இல்லாத ஆடு, கண்ணுல பூ விழுந்தது அல்லது நோய்வாய்ப்பட்டது, அதை கொண்டு போய் அடிச்சு உன்னுடைய ராஜாவுக்கு நீ போடுவியா? நல்லதா போடுவீல்ல. ஆனா என்கிட்ட வரும்போது மட்டும் நீ என்ன செய்யற, ஏதோ ஒன்று இருக்கிறதுல மோசமானது ஏதோ அதை செய்யற, அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அல்லேலூயா. நசல் கொண்டதை ஆண்டவருக்கு என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. நசல் கொண்டதுன்னா நோய்வாய்ப்பட்டது, மூட்டி முடம் கூடு சிலவு. அந்த காலத்துல அப்படிப்பட்ட மனிதர்களே ஃபர்ஸ்ட் தேவாலயத்துக்கு உள்ளார விட மாட்டாங்களாம். அல்லேலூயா. மனிதர்கள் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை, கை வரல கால் வலின்னா அவங்க சர்ச்சுக்குள்ள என்ன செய்யப்பட்டாங்க, விட மாட்டாங்க. இந்த கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளையெல்லாம் பார்த்து சொல்றாரு, நீங்க எல்லாம் பழகி பெறுங்கள், எல்லாரும் உள்ளுக்கு வந்து உட்காருங்க. அல்லேலூயா. ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. அழைக்கப்பட்டவர்கள் விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள். ஆனா ஆண்டவர் ஒரு கதையில சொன்னார், அழைக்கப்பட்டவர்கள் போன போது எல்லாரும் சாகி போக சொல்லி பெரிய பெரிய விஐபிகளை வராது போயிட்டாங்களாம். அந்த வீட்டு எஜமான், கல்யாணம் செய்யற எஜமானுக்கு கோபம் வந்துடுச்சு. அவர் சொல்றார், என் வீடு நிறையும்படியாக எல்லாரையும் கொண்டு வந்து, யார் யாரெல்லாம் ஊருக்குள்ள இருக்கிறாங்க நல்லார் பொல்லார் எல்லாரையும் கொண்டு வாங்க அப்படின்னாராம். அப்படி கொண்டு வந்தும் வீடு என்ன செய்யலாம், கொஞ்சம் காலியா இருந்தோம். மறுபடியும் போய் பார்த்து சிலர் நடக்க முடியாத வீட்டில் இருப்பாங்கல்ல, அவங்களையும் தூக்கிட்டு வந்துட்டாராம். ஒரு 5 பேர் 10 பேர் கொஞ்சம் இடம் கொஞ்சம் கம்மியா இருக்குது, சாப்பிட்றதுக்கு இடம் இருக்குது, சாப்பாடு இருக்குது அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, படுக்கையோடு தூக்கிட்டு வா, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி விடு, அவங்க உள்ளுக்கு வரட்டும், வந்து உட்காந்து நீட்டாக என் சாப்பாடை சாப்பிட்டு போட்டோம். ஆனால் நான் ஏற்கனவே பத்திரிக்கை வச்சப்பாரு, வரமாட்டேன்னு சொன்னாமாரு, அவன் ஒருத்து வந்தா கூட உள்ள கூடாதுன்னு செக்யூரிட்டிக்கு சொல்லி வச்சுட்டாரு. அல்லேலூயா. அழைக்கப்பட்டவங்களை வேண்டான்ட்டாரு. பாவம் வந்து அழைப்பே இல்லாதவங்களுக்கு என்ன சாப்பாடு, அவன் ராஜ விருந்து. அல்லேலூயா. யாருக்கு? ராஜ விருந்து. பாருங்க, பைபிள்ல வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ஆதியாகமத்தில் படிக்கும் பொழுது யோசேப்பு வந்து ஒரு மனிதனை பிடித்து வைத்துக் கொள்வார். சிமியோன் என்ற ஒரு சகோதரனை, 10 சகோதரர், அதில் சிமியோனை பிடித்து வைத்துக் கொண்டு 8 பேர்த்த 10 பேர் வருவாங்க, அதில் 9 பேர்த்த வீட்டுக்கு அனுப்புவார். அவங்களை அனுப்பிட்டு ஒருத்தர் பிடிச்சி வச்சுக்குவார். அவங்க மின்னத்தில் மட்டும்தான் பிடிச்சி வைப்பாரு. அவங்க அழுதுகிட்டே போவாங்க, என் தம்பியை பிடிச்சி வச்சுக்கிட்டீங்க, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி போயிட்டு அடுத்தார இன்னொரு தம்பி இருக்குன்னு சொன்னீங்களா, பென்யமீன் இருக்கான்னு சொன்னீங்களா, அவங்க கூட்டிட்டு வா, அப்பதான் இவனை விடுவேன் அப்படின்னு சொல்லி கோதுமை எல்லாம் கொடுத்து சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வாங்க அப்படின்னார். ஆனால் அவங்க போன உடனே இந்த சிமோனுக்கு என்ன பண்ணாராம் தெரியுமா, 1 நாள் 2 நாள் தான் கட்டி போட்டு அவரை குற்றவாளி மாதிரி வழி நடத்தினார். மற்றபடி ராஜ போஜனம். அல்லேலூயா. அவருக்கு யோசப்படி வீட்டில இருந்து டெய்லி சாப்பாடு போதுதான். ஏன்னா அவர் தான் அண்ணன் தம்பி, அவருக்கு தான் கொடுக்கணும். நம்மளால கொடுத்து வாங்கி பழகி கொண்டு இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம், கொடுத்து வாங்கி பழகி கொண்டு இருக்கோம். கொடுத்து வாங்கல இருக்குது. ஆண்டவருக்கு நமக்கு என்ன இருக்குது, சிலர் கொடுக்கறதும் கிடையாது, வாங்குறதும் கிடையாது. அப்புறம் எப்படி ஆசீர்வாதத்தை பத்தி அவங்களுக்கு தெரியும்? அவை சோத்திரம். ஆசீர்வாதத்தை பத்தி சொன்னா பல்ல கடிக்கிறார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்கர் வந்து என்ன செய்யறாங்களா, பல்ல கடிச்சு கரைந்து போகிறார்களாம். அதாவது அவனுக்கு மட்டும் அதா, இவனுக்கு மட்டும் இதா அப்படின்னு துன்மார்க்கர் என்ன பண்றாங்களா, நமக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்றாங்களா, பற்களை கடித்து கரைந்து போகிறார்களாம். அப்படிதான் நீர்மொழி சொல்றது. அப்படி நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதுல எழுதப்பட்டிருக்கிறது, தனக்கு பதில் கொடுக்கப்படி முந்தி எனக்கு ஒன்றை கொடுத்தவர் யார். அது ஒரு விசுவாசம், அது ஒரு வகையான விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. எல்லா நேரத்திலும் அல்ல, எல்லாருக்கும் அல்ல. அது ஆண்டவரா பார்த்து யாருக்கு உள்ளத்துல பேசுறாரோ, பிரதர்ஷனம் பண்ணப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி யார் பெருசலா ஆண்டவர் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க பெருசலா ஆண்டவர் காணிக்க கொடுப்பாங்க, கொடுக்கணும். கொடுத்த ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது யோபு புத்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனம்.
தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம செய்ய நினைத்தது என்ன பண்ணாதான் தடைபடாது. செய்ய நினைத்தது தடைபடாது. பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, செய்ய நினைத்தது தடைபடாது, ஜெபித்தது தடைபடாது, வேண்டிக் கொண்டது தடைபடாது. நீ நீதிமான், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ விரும்புகிறது உனக்கு கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா? நான் பண்ண ஜெபத்தலாம், அதாவது நீங்க பண்ண ஜெபத்தலாம் ஆண்டவர் கேட்பார் அப்படின்னு சொல்லி விசுவாசம் இருக்குதா? ஆமென். விசுவாசம் என்று சாதாரணமானதல்ல. அது தனியா 3/4 மணி நேரம் உங்களுக்கு பேசணும், அப்புறமேட்டு பேசுறேன். இருந்தாலும் சுருக்கமா ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். நம்ம விசுவாசித்தாதான் மனுஷியே, இல்லைன்னா நம்ம கிறிஸ்துக்குள்ள இருந்து வேஸ்ட். கிறிஸ்துக்குள்ள இருந்தோம்னா அவர் உண்டு என்றும் அவரை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் நாம் விசுவாசிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அவரை தேடுறவங்களுக்கு என்ன அளிக்கிறாரு? இந்த வாரம் திருவிழா எடுத்துட்டேன், இந்த மாசம் எனக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும் விசுவாசிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆசீர்வாத கூட்டத்துல கலந்துருக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதம் வரும் விசுவாசிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிதான கிருபையினாலே போன வருஷத்துல ஒரு தரம் ஆசீர்வாத கூட்டத்துல கலந்துட்டு அடுத்த நாள் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், பெரிய ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது. ஆமென். ஹல்லேலூயா. அது காரணம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்னு நான் சொல்லி நன்றாக பிரசங்கம் பண்ண மேல இருந்து பார்த்த ஆண்டவர் முதலாவது என்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. என் பாத்திரம் என்ன செய்த நிரம்பி வெளிகிறது. ஆமென். அதை வைத்து நான் நினைத்தேன், அடிக்கடி இந்த கூட்டத்தை வைக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு அடிக்கடி என்ன செய்யணும்? கூட்டத்துக்கு வைக்கணும். அவங்க ஆசீர்வாதமா என்ன செய்யணும்? இருக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், சகலத்தை செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆனா அதே சமயத்துல நாம நல்லா மனம் திரும்பி இருக்கணும். ரட்சிக்கப்படாத பாவி போல இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்படாத பாவியை போல என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனிமை கூட சங்கீதம் 144 12 15 முடிய வாசிக்கலாம். எங்க வீட்டுல என்ன உண்டாகாது? கூக்குரலும் உண்டாகாது. கர்த்தரை நாம் தேடும் பொழுது ஆண்டவருடைய ஒரு ஆசீர்வாதம் நம்மளை நோக்கி வருது பாருங்க. 144 எவ்வளவு ஒரு அற்புதமான சங்கீதமாக இருக்கிறது பாருங்க. ஆசீர்வாதம்னா ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம மத்தியில இறங்கி வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளை போல. அல்லேலூயா. அவங்களை பத்தி ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா சொல்லுங்க. ஓங்கி வளர்கிற விருட்சங்கள். அது வயசான காலத்துல வளர்ற மாதிரி அல்ல. வயசான காலத்துல என்ன ஆகும்? இருக்கிற எல்லாமே டம்மியா போகும். என்ன ஆகும்? கண்ணு டிம்மாவும், காது டிம்மாவும், காது டிம்மாவும், எல்லாம் டிம்மாவும். அப்புறம் டிம்னு போகும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு பேச்சு சொன்னா கூட நல்லதான் சொல்றாரு. ஒரு அழியை சொல்லுங்க. நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிறார் பாருங்க. இப்படி நினைக்கிற நல்ல உள்ளம் கொண்டவர் நம்முடைய ஆண்டவர் தவிர யாருமே இந்த உலகத்துல இல்லை. ஒரு அழியை சொல்லுங்க. அவர் சொல்றாரு, நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? இளமையில் வளரும். இளமையில வளரும் போது நம்முடைய பிள்ளைங்க நல்லா நிறைய சாப்பிடுவாங்க, குண்டு குண்டா வளருவாங்க, குண்டு குண்டா என்ன செய்வாங்க? ஓடுவாங்க. இந்த சின்ன குழந்தைகளை, சின்ன பிள்ளைகளை பாத்தீங்கன்னா 6 மாசம் ஒரு மாற்றம் அடிப்பாரு. பஸ் எடுத்துனே குப்பரப்படுப்பாங்க. அப்புறம் தவறுவாங்க, எழுந்திரிச்சு நிப்பா. தப்பா பஸ் பேசுவான். நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். பரவாயில்ல, என் பையன் என்ன பண்றான், தப்பா பேசுறான் அப்படின்னு. அப்புறம் பெரியவனா அவன் கொஞ்சம் பேசுவான், ஓடுவான், ஓடியாருவான், வண்டி ஓட்டுறான், சைக்கிள் ஓட்டுறான், சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். அவனோட ஒவ்வொரு வளர்ச்சியும் நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டுக்கு வரீங்க தொலைஞ்சாங்க. நம்ம வீட்டுக்கு வரீங்க தொலைஞ்சாங்க. என் பையன் என்ன பண்ணான் தெரியுமா? அங்க போனான், இங்க போனான். என் பிள்ளை என்ன படிச்சான்? அங்க போச்சு, இங்க போச்சு, அப்படி பேசிச்சு, இப்படி சொல்லி மாளாது. அல்லேலூயா. உனக்கே எவ்வளவு ஆசை இருக்கும் போது உன்னை பெத்த ஆண்டவருக்கு எவ்வளவு ஆசை இருக்கும். அது நம்மளை யோபுல என்ன சொல்றது? நம்மளை பிறப்பிச்சவர ஆவியானதான். ஒரு அழியிலே சொல்லுங்க. ஆவியானவர் உருவாக்குறாரா? எப்படி உருவாக்குறாரா? எலும்புகள் அவர் தான் உருவாக்குறாரு. சதைகள் அவர் தான் என்ன செய்யறாரு? உருவாக்குகிறார். ஆக அவர் சொல்றாரு, நான் தான் உங்களை உண்டாக்கினேன். ஆவியானவர் தான் அவங்களுக்கு உயிர் கொடுத்தாரு. எத்தனையோ குழந்தைங்க உசுரோட, அதாவது பிளட்டா இருக்கும்போது அப்படியே செத்து போயிருக்கு. 3 மாசம், 5 மாசம், 8 மாசத்துல என்ன பண்ணுது? செத்து போயிருக்கு. அப்படியெல்லாம் அனுபவம் தான். நாம் ஜாமணி கொடுத்தாலும் எல்லாம் நல்லதா நடக்கும். ஒரு அழியிலே சொல்லுங்க. இந்த ரட்சிக்கப்படாத பூச்சாண்டி எல்லாம் இருக்கிறாங்களா, மந்திரவாதி,
அவன்லாம் என்ன சொல்றான்னா மண்ணெளி கொடுத்தா சர்க்கரையா மாறுமா. என்ன மாறுமா? மணல் இருக்குல்ல, மணல் எல்லாம் அள்ளி கொடுத்தா எப்படி மாறுமா? சர்க்கரையா மாறும். கல் எடுத்து கொடுத்தா சாக்லேட்டா மாறுமா? மாறாது. அவன் சொல்றது நீங்க சும்மா கேளுங்க. கல்லை கொடுத்தா என்னமா? சாக்லேட் மாறும். அப்புறம் வெறும் தாளை கொடுத்தா நிஜமான தாளா மாறுமா? பணம். அவன்லாம் அப்படி சொல்றான். பேய வச்சுக்கிட்டு வெறும் மண்டோட தான் வச்சிருக்கிறான். என்ன வச்சிருக்கிறான்? மண்டோட தான் வச்சிருக்கிறான். அவன் போய் சுடுகாட்டுல இருந்து கொண்டாடுறானா எல்லா பொருளும் அவனுக்கு பலிக்கிறதுக்கு. நம்ம மண்டோட இல்லப்பா, மண்டையை உண்டாக்கின ஆண்டவரே நம்ம சொந்தமா வச்சிருக்கிறோம். கரங்களை தட்டுங்க. அவரோட பெரிய செய்யணும். இல்லையா? அவன் எலும்புக்குள்ளதான் வச்சிருக்கிறான். அவன் குட்டி பிசாசு வச்சுக்கிட்டு அதுக்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு சில பல வேலைகளை செய்யறான். நம்ம குட்டி பிசாசெல்லாம் விரட்டுற வேலையில வச்சிருக்கிறார் ஆண்டவர் நம்மள. அல்லேலூயா. என் நாமத்தினால பிசாசுகளே விரட்டுவீர்கள். அவன் செய்யறத விட சேர்த்து நீங்களும் நான் செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்துல அவன் அப்படி செய்யறான் இப்படி செய்யறான் அங்கு போயிட்டு அப்படியா இது இப்படி அதெல்லாம் சொல்லாதீங்க. உங்க வாயிலிருந்து வரவே கூடாது. நீங்க தான், உங்கள் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தண்ணி தாண்டல், அந்த தாண்டல், இது எல்லாத்தையும் தாண்டுங்க. அல்லேலூயா. அப்ப நாம நிறைய பேர் கழிச்சு போடுவாங்க, பொம்மையை போடுவாங்க, கட்டையை போடுவாங்க, கொட்டையை போடுவாங்க, தேங்காயை போடுவாங்க, வெள்ளிக்காய் போடுவாங்க, சொரக்காய் எல்லாம் போடுவாங்க. பயப்படாதீங்க. எல்லா சொரக்காயும் முடிஞ்சா எடுத்துட்டு வந்து குழம்பு வைங்க. அல்லேலூயா. வெட்டுனா விட்டுருங்க, அது அசிங்கமாயிடும். ஒருவேளை வெட்டாம இருந்துச்சுன்னா, நல்லா இருந்துச்சுன்னா கழுவிட்டு நம்ம வந்து குழம்பு வைக்கிறத தவிர அது கட்டுக்கிட்டுன்னு என்ன செய்யக்கூடாது? நடுங்க கூடாது. சிவப்பா ஊத்திட்டேன். சிவப்பு நீங்க பார்த்ததே இல்லையா? சிவப்புன்னு தெரியாதா? ஏன் பயப்படுறீங்க? கழுப்பு கழிச்சுட்டா பார்த்த கழிக்கிட்டோம். எத்தனை தரம் கழிக்கணுமோ கழிக்கிட்டோம். எத்தனை தரம் ஊற்றணுமோ ஊத்துட்டோம். என்னென்னமோ செய்யிட்டோம். நான் இந்த ஊருக்கு வந்த புதுசுல என்னென்னமோ செஞ்சாங்க. நாங்களே எதை பத்தியுமே கவலைப்படல. அங்க எழுச்சலம் கிடக்குது, இங்க எழுச்சலம் கிடக்குது, கடக்குது, எல்லாம் கிடக்கட்டும். இன்னும் கூட போடட்டும். அது 1-2 போடுறாங்க. கொஞ்சம் நிறைய போட்டாங்கன்னா, கூட போட்டாங்கன்னா என்ன செய்யும்? நமக்கு உதவியா இருக்கு. ஊருக்கா கொடுத்துக்கலாம். நம்ம எதை குறித்து பயப்படக்கூடாது. அல்லேலூயா. உங்ககிட்ட இருக்கிற வல்லமை தான் பெரிய வல்லமை. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற பாசம், உங்ககிட்ட இருக்கிற வல்லமை பெரிய வல்லமை. உங்ககிட்ட இருக்கிற வல்லமை பெரிய வல்லமை. எந்த பேய்க்கும் பயப்படாத, எந்த நோய்க்கும் பயப்படாத, எந்த பிசாசுக்கும் பயப்படாத. அது ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கீங்க. நம்ம விசுவாசத்தை ஆண்டவர்கிட்ட போய் அப்படியே ஒப்படைக்கணும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வசனத்தை படிக்கணும். என்ன செய்யணும்? மேல ஒரு வசனம் படிங்க. இது அரிசிகளை காணப்படுது. அரிசியுமே 2-3 வசனம் தான் இருக்கு. கொஞ்சம் நிறைய வாங்கி வைங்க. அல்லேலூயா. பாஸ்டே வாங்கி வைப்பார். நம்ம மொழி இருக்கலாம் அப்படி நினைக்காது. நீங்க ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணுங்க. அல்லேலூயா. உங்க பணமும் கொஞ்சம் கரையிட்டோம். ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணி நீங்க ஒரு பெரிய போர்டா வைங்க. உங்களுக்கு பிடிச்ச வசனத்தை கொண்டாந்து சர்ச்சில் மாட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் 6 சர்ச்சு கவனிக்கணும். எல்லாத்துக்கும் கட்டணும், எல்லாத்துக்கும் பராமரிப்பு வேலை செய்யணும். இப்ப கூட தேவை பிள்ளைகள் மொஞ்சூர்ல அந்த முன்னாடி இருக்கிற அந்த கிரவுண்டை அவங்க சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க. காசு இதெல்லாம் நான் பண்ணல, அவங்களே பண்ணியிருக்கிறாங்க. அல்லேலூயா. எல்லாம் கவனிக்கணும். நாங்க சும்மா சைட் சப்போர்ட். அல்லேலூயா. அவன் சோத்திரம். ஆக எனக்கு உங்களை விட பெரிய வேலை. 50,000 ரூபாய் கடன் கட்டுறேன். அல்லேலூயா. 500 1000 ரூபாய் நீங்க செலவு பண்ணது தப்பே கிடையாது. அப்ப தேவனை பயப்படுத்துங்க. வசனத்தை வாசிக்கணும், வாசித்துட்டு அதை தியானிக்கணும், அதை நம்பணும். ஒரு அணியிலே சொல்லுங்க. வசனத்தை என்ன செய்யணும்? நம்பணும், நம்பி சொல்லணும். இப்ப ரட்சிக்கப்படாத வந்து பொய் சொல்லுவான். என்ன பொய் சொல்லுவான் அப்படின்னா, ஒரு தைலம் விற்கிறான்னு வச்சுக்கீங்க. சொட்ட தலையா இருக்கிறவர் வந்து தைலம் வித்துக்கிட்டு போனாராம். என்ன பண்ணாராம்? தைலம் வித்துக்கிட்டு போனாராம். இந்த தைலத்தை வாங்கி பூசினா உங்களுக்கு வந்து என்ன செய்யும்? நல்லா முடி வளரும் அப்படின்னு சொல்லி ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வாங்கி வித்து தலை வாங்கிங்க அப்படின்னு. அப்ப ஒருத்திக்கு பார்த்து கேட்டாங்களா, ஆமா உன் தலை இவ்வளவு சொட்டையா இருக்குதே, எங்களுக்கு வந்து 100 200 500 விற்கிறியே, நீ அந்த தைலத்தை எடுத்து கொஞ்சோண்டு உன் தலையில ஊற்றி நல்லா தேய்க்கலாம்ல அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னானா, அது எனக்கெல்லாம் என்ன செய்யாது, வயசாகி போச்சு, எனக்கு அது என்ன செய்யாது, ஒர்க் அவுட் ஆகாது, ஆனால் உனக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னாங்க. இப்படிதான் சில நேரத்துல குடுகுடுப்புக்காரன் வந்து நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுமா. அவன் எவ்வளவு எதிர்பார்க்கறான்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 ரூபா அல்லது 10 ரூபா அல்லது 50 ரூபா 100 ரூபா. அப்புறம் அதிகமா நீங்க நம்புற மாதிரி தெரிஞ்சுன்னா 500 1000 5000 பிடிங்கிடுவான் உங்ககிட்ட. சரியா? இல்லைன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 ரூபா 10 ரூபா. அந்த 5 ரூபா 10 ரூபாய்க்கே அவன் ஊரு கூட அலையறான். உண்மையாலுமே நல்ல காலம் பிறந்தா அவன் இருக்கிற இடத்துல நல்ல காலம் அவனுக்கு என்ன செய்யணும்? வரணும். கொடுக்கிற தெய்வம் இருந்தா என்ன பண்ணுமா? ஊரிய பிச்சுக்கிட்டு கொடுக்கணும். அதுதான் நம்முடைய தேவன். ஒரு அழியில சொல்லுங்க. பிச்சுக்கிட்டு மட்டும் இல்ல, புடிக்கிட்டே போயிடும் நம்மளுக்கெல்லாம். ஒரு அழியில சொல்லுங்க. அப்படின்னு சோத்திரம். ஆண்டவர் வந்து
நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மளை பழுகும் பெருகும் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. நம்மளை நேசிக்கிறார் பாருங்க. நம்மளை வந்து என்ன பண்றாரு, நம்ம பிள்ளைகளை நேசிக்கிறார், நம்மளை நேசிக்கிறார். நாம வந்து என்ன செய்யக்கூடாது, அபிவிசுவாசம் நிறைய இருக்கக்கூடாது. அது குடுகுடுப்புக்காரன் சொல்லுவான், எனக்கு பலிக்காதுங்க, ஆனா உங்களுக்கு என்ன செய்யும், பலிக்கும். நீங்க நிறைய விசுவாசி அதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க. வசனம் எல்லாம் நல்லா பிரசங்கம் பண்றீங்க, பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னு என்ன சொல்றீங்க, இது எனக்கு பலிக்காதுங்க, இந்த வசனமெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும், பலிக்கும். கர்த்தர் சொல்கிறார், சகல வியாதியும் உன்னை விட்டு நான் விலக்குவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நானே உன் பரிகாரியை கர்த்தர். சொல்லுங்க, நானே உன் பரிகாரியை கர்த்தர். என்னால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? தேவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறீங்களா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் நீங்க விசுவாசிக்கல, அடுத்தவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்ன பண்றீங்க, சொல்லிட்டு இருக்கிறீங்க. கர்த்தரை நம்பு 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 அப்படின்னா ஆண்டவர் சொல்ற, ஃபர்ஸ்ட் நீ நம்பு. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. நீங்க முதலாவது நம்புங்க, நீங்க முதலாவது நம்புங்க. ஆண்டவர் வந்து கடந்த நாட்கள் என்னோடு பேசினார். 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன வசனத்து மூலியமா பேசினார். அந்த 1 மாசமா அந்த வசனத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு அழியிலே சொல்லுங்க, ஆண்டவர் நம்ம நம்பணுமா நம்ப கூடாதா சொல்லுங்க. இப்ப டாக்டர் எல்லாம் முடியாதுன்ட்டான். நமக்கு ஒரு வியாதி வந்துருச்சு, டாக்டர் வந்து 10-20 டாக்டர் பார்த்துட்டோம். எல்லா டாக்டரும் என்ன பண்ணிட்டாங்க, வேண்டாங்க. அப்ப நம்ம கடைசியில என்ன செய்வோம் சொல்லுங்க, யூட்ரன் எடுத்து எங்கெங்கெல்லாம் போனோமோ அந்த இடத்துல இருந்து யூட்ரன் எடுத்து எங்க ஓடியாருவோம், சர்ச்சுக்கு. எங்க ஓடியாருவோம்? அப்புறம் எங்க வருவோம், பாஸ்டர் வீட்டுக்கு. எங்க வருவோம்? அப்புறம் எங்க வருவோம், வீட்டு கூட்ட தலைவர் வீட்டுக்கு. யாரு ஜெபிக்க தெரியுமோ அவங்க வீட்டுக்கு வருவோம். அப்புறம் எங்க வருவோம், அவை சோத்திரம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முட்டி போட்டு அழுவோம். என்ன செய்வோம், கண்ணீர் எப்படி வரும், இப்ப வர மாதிரி வரும் சொல்லுங்க. தாரதாரியா வரும், சூப்பரா வரும். கண்ணீர் எப்படி வரும்? ஆமென். அப்ப மேல இருந்து ஆண்டவர் பாப்பாரு, உன் கண்ணீரை கண்டு. அல்லேலூயா. மேல இருந்து என்ன சொல்லுவாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டு இது முதல் நீ பாக்கியவான் அப்படின்பாரு. உடனே நமக்கு உற்சாகம் வரும். கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, சொல்லிட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஏன்டா சுத்தி அடிச்சு வர, எல்லா டாக்டர் எல்லா மந்திரவாதி எல்லா இடத்துக்கும் போயிட்டே கடைசியா வர, முதல்ல வந்து என் காலில் விழுவு. ஒரு அலையில சொல்லுங்க, முதல்ல வந்து என் பாதத்துல உட்காரு. அல்லேலூயா. கடந்த மாசத்துல ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆராதனை. ஒரு அலையில சொல்லுங்க. எவ்வளவு நேரம் இருந்தீங்கன்னா 12 மணி நேரத்துக்கு மேல. காலையில 5 மணிக்கு தொடங்கும், அப்புறம் வீடு 7:30 மேல தொடங்கும். 7:30 தொடங்குச்சுன்னா நைட்டு 10-11 மணி வரைக்கும் ஆராதனை. ஒரு அலையில சொல்லுங்க. பாட்டு பிரசங்கம் ஜபம், பாட்டு பிரசங்கம் ஜபம், இப்படியே இருக்கும். இப்படி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரத்துக்கு மேல. அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க கர்த்தருடைய சமூகத்துல இருக்க போறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, உங்க உடம்பெல்லாம் மாறிடும். அல்லேலூயா. நீங்க நல்லா உங்க உடம்பு ஒப்பு கொடுத்தா நோய் பேயெல்லாம் இருக்காது. ஒரு அலையில சொல்லுங்க, நோய் பேயெல்லாம் என்ன செய்யாது, இருக்காது. நோய்க்கு அதிபதியாக பேயை ஆண்டவர் விரட்டுவார். நோய்க்கு அதிபதியாக பிசாசை ஆண்டவர் என்ன பண்ணாரு, விரட்டுவார். அதே சில நேரத்துல நீங்களே சொல்லணும், நோய் கொண்டு வர பொல்லாத சாத்தானை என்னை விட்டு என்ன செய்ய ஓடு. கர்த்தருக்கு சோத்திரம். எலியா ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அடுத்துக்கிட்டு போய் ஜெபம் பண்ணிக்கல. உலகத்துல இருக்கிற அனைத்து தீர்க்கதரிசி பிள்ளைகளே எல்லாரும் வந்து எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, இந்த யோர்தானை நான் கொஞ்சம் விளக்கணும், அந்த பக்கம் போகணும், எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. எலியா சொல்லவே இல்லை. ஏலியாவுக்கு விசுவாசம் இருந்தது, அவரே ஜெபம் பண்றாரு. அல்லேலூயா. அவர் ஒரு தோல்ல துண்டு போட்டிருந்தார், பெரிய சால்வை போட்டிருந்தார். அந்த சால்வை எடுத்தார், முறுக்கினார், மேல இருக்கிற தேவனை பார்த்தார். தேவாதி தேவன் அவர். அல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால அவர் என்ன பண்றாரு, அவர் சால்வை எடுத்தார், போட்டார், முறுக்கினார், பெரிய தண்ணி. நாமளா இருந்தா என்ன தெரிஞ்சு சொல்லுவோம், கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, கொஞ்சோண்டு தண்ணியா இருந்தா அந்த பக்கம் இந்த பக்கம் போவோம், வலி விடுவோம். பெரிய தண்ணி என்ன பண்ணாது, வலி கூடாது. அந்த பரீட்சை பார்த்து ஆண்டவருக்கும் கெட்ட பேரு, நமக்கும் கெட்ட பேரு. நாம வந்து துண்ட முறுக்கும் வேண்டாம், ஓங்கி அடிக்கும் வேண்டாம். எதுக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே நம்முடைய விசுவாசத்தை டம்மி ஆக்கி வச்சிருப்போம். அவர் விசுவாசத்தை டம்மி ஆக்கலங்க, விசுவாசத்தை அப்படியே மேல கோபுரமா கொண்டாந்துட்டார். ஒரு அழியிலே சொல்லுங்க, விசுவாசத்தை எப்படி கொண்டாந்துட்டாரு, பெரிய யோர்தானே, பிரவாகித்து ஓடுகிற யோர்தானே, இப்ப நான் சொல்லுகிறேன்,
ரெண்டாக பிளந்து எனக்கு வழிவிடு. நான் இக்கரையிலிருந்து என்ன செய்யணும்? நான் சொல்றேன், அங்க ஒன்றும் பெரிய வேலை கிடையாது, அங்க ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. இருந்தாலும் ஆண்டவர் போக சொல்றாரு, இந்த வழியா என்ன செய்ய, அந்த பக்கம் போ, ஆத்த தாண்டு அப்படிங்கிறாரு. நாம இது வரைக்கும் எதையுமே தாண்டுறது விசுவாசத்தை எடுத்து முன்னாடி வையே. ஆமென். அவர் முன்னாடி வச்சாருங்க. ஆண்டவர் பார்த்தாரு, மேலிருந்து பார்த்தாரு, முன்னாடி வச்சு ஓங்கி அடிக்கிறார். அவர் ரெண்டா பிளக்குது. ஈஸியா அவரும் அவருடைய எலிசா என்று சொல்லக்கூடிய அவருடைய துணை ஊழியக்காரர் அவரும் போறார். அல்லேலூயா. அவர் ஒரு நல்ல மனுஷன். எலிசா, அந்த எலிசா ஒரு நல்ல மனுஷன். அவர் வந்து அந்த எலியா பின்னாடியே போறார். அல்லேலூயா. யார்கிட்ட வல்லம் இருக்குதோ அவங்க கிட்ட சில நேரத்துல எல்லாருமே பின்னாடியே வருவாங்க. ஒரு அழியிலே சொல்லுங்க, உங்ககிட்ட அந்த வல்லமை இருக்கிறது. ஒரு அழியிலே சொல்லுங்க, உங்ககிட்ட வல்லமை இருக்கிறது. உங்ககிட்ட வல்லமை இருக்குது. வல்லமை இருக்குதா? ஆமான்னு சொல்லுங்க. ஒரு தரம் தான் ஆண்டவர் வல்லமை தருவார். அந்த ஒரு தரம் கொடுத்தாவே அது உசுருள்ள நாள் வரைக்கும் நம்ம மறக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படியே நீங்க சொன்னா, நீங்க ஜீசஸுடைய பிள்ளைங்க, நீங்க சொன்னா அது அப்படியே நடக்கணும். நீங்க சொன்னா என்ன செய்யணும்? கட்டளை கொடுக்க வேண்டிய நேரத்துல ஜெபிக்கிற நேரத்துல ஜெபிக்கணும். கட்டளை கொடுக்க வேண்டிய நேரத்துல கட்டளை கொடுக்கணும். பயப்படக்கூடாது. உலகத்தை கண்டு என்ன செய்யக்கூடாது? யோர்தான் பிரபாகித்து தான் ஓடிச்சு. அந்த பிரபாகித்து ஒண்ணு தனியா அந்த பக்கம் அவர் தாண்டிட்டார். அதுதான் அவருடைய விசுவாசம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, எங்கள் குமார்த்திகள் ஓங்கி வளர்கிற விருட்சை கன்றுகளை போல, இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்சை கன்றுகளை போலவும் எங்கள் குமார்த்திகள் சித்திரம் தீர்த்த அவே. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? சித்திரம், அழகான. இதனோட அர்த்தம் என்ன? அழகான. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்ற, உங்க பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? சித்திரம் தீர்த்த பிள்ளைகள். எப்படி இருப்பாங்களா? ஆண்டவர் பார்க்கும்போது அழகா இருப்பாங்க, நாம பார்க்கும்போது அழகா இருப்பாங்க. அல்லேலூயா. அழகா இருக்கிறதுனால சிலர் குளிக்கிட்டு போயிருப்பாங்க. கண்ணு நல்லா இருக்கு, மூக்கு நல்லா இருக்கு, வாய் நல்லா இருக்கு. ஆண்டவரும் சில நேரத்தில் உங்களை பிடிச்சிட்டு வந்துடுறாரு. இந்த பிள்ளை நல்ல விசுவாசிட்டு, அதனால இவளை எழுந்து விடக்கூடாது, அவளை தூக்கி சர்ச்சில் போடு. அல்லேலூயா. ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருந்தா எறும்பு குழியில போய் குடியிருந்தா கூட அங்கிருந்து குடிச்சிட்டு வந்து மேல போட்டு சர்ச்சில் உட்கார வைப்பார். ஒரு அழியில சொல்றேன், உங்களை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா எறும்பு குழியில போய் ஒன்றைங்க, நானால சர்ச்சுக்கு வர மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன், தீர்க்க தரிசனத்தெல்லாம் கேட்க மாட்டேன், ஆசீர்வாதம் கொடுத்து வரமாட்டேன் அப்படின்னா, அங்கிருந்து இன்னொரு பெரிய எறும்பு விட்டு வெளியே சின்ன எறும்பாக்கி உன்னை வெளியே வர வச்சு சர்ச்சையை கூட்டிட்டு வந்து சர்ச்சில் உட்கார வச்சு சோத்திரம் சொல்லிட்டு இருக்காரு. அல்லேலூயா. அவருடைய கண்கள் உங்களை காண்கிறது ஆசீர்வாதம் தருவதற்காக. அல்லேலூயா. எழுப்புதல் தருவதற்காக. அல்லேலூயா. எங்கள் குமார்த்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களை போல இருப்பார்கள். அரண்மனை மூளை கற்கள்ல வந்து அழகா டிசைன் பண்ணி வைப்பாங்களாம். ஆண்டவர் சொல்றாரு, சர்ச்சிலே நம்முடைய பிள்ளைகள் அழகாக பாடுவார்கள். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நல்லா பாடணும். அல்லேலூயா. அப்படியே அன்னைக்கே சொன்ன, நீங்க பாடும் பொழுது உங்க கஷ்டமெல்லாம் என்ன செய்யும்? மாறு. உங்கள் பாடுகளே நினைத்து கொண்டு இருக்காதீர்கள். உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயிக்க பிறந்த கூட்டம் நீங்களும் நானும். அல்லேலூயா. நம்மள யாரு? பின்னாடி வசனம் அதுதான் வருது. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சேர்க்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசலை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம பிள்ளைங்க தான் வெற்றி பெறணும். நம்ம பசங்க தான் என்ன செய்யணும்? வெற்றி பெறணும். வெற்றி மேல் வெற்றி வந்து உங்களை சேரும். அதை வாங்கி கொடுத்த பெருமை எல்லாம் இயேசுவே சேரும். அல்லேலூயா. அவை சோத்திரம். என்ன அடுத்தது? எங்கள் கலைஞர்கள் சகலவித வஸ்துகளை கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. பெருமையா இருக்கக்கூடாது. ஒரு பாஸ்டர் 92 சொன்னார். 1900 இன்னைக்கு வரைக்கும் நான் பெருமை இல்லாம இருக்கிறேன். ஒரு அழியிலே சொல்லுங்க. 92 சொன்னார், பெருமையா என்ன செய்யாத இருக்காத. ஐயா கூட அதுக்கு சொன்னார், இந்த உலகத்துல நிறைய பேர் பெருமையா இருக்கிறாங்க அப்படின்னு. பெருமையா இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், பெருமையாக என்ன செய்யாத. உனக்கு சொத்து வரட்டும், சுகம் வரட்டும், நகை வரட்டும், கார் வரட்டும், எது வேணா வரட்டும், உனக்கு 10,000 பேர் கை தட்டணும். ஆனா உன் மனசுக்குள்ள என்ன வரக்கூடாது? பெருமை வரக்கூடாது. பெருமை வந்தாவே நம்ம கீழே விழுந்துருவோம். அதுதான் பிசாசு நம்மளை ஓங்கி அடிக்கிற கல்லு. பெருமை வந்தா என்ன பண்ணிடுவோம்? கீழே விழுந்துரும். அதனால பெருமையா இருக்கக்கூடாது. அப்ப ஒரு தரம் ஆண்டவர் ஏதாவது ஒரு சத்தியத்தை, நல்ல சத்தியத்தை உங்களுக்கு கத்து கொடுத்துட்டா அது உயிருள்ள நாள் வரை என்ன செய்யக்கூடாது? இன்னைக்கு சொல்லிட்டு அப்புறம் வீட்டு நாளை காலையில் சொல்றது, நாளை காலையில் சொல்றது, நாளை காலையில் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம ஒரே தரம் தான் சோறு சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்பா அம்மா. எத்தனை தரம் சொல்லி கொடுத்தாங்க? ஆளுக்கிட்ட அப்படின்னு சொல்லி பிணைஞ்சு ஊட்டினாங்க. இன்னைக்கு வரைக்கும் நாமளே ஊட்டிக்கிறோம். சரியா? அவங்க ஒவ்வொரு தரமும் வந்து இப்படி வாய்க்குள்ள போடு, இப்படி வாய்க்குள்ள போடு அப்படி சொல்றதே இல்லை. ஒரே தரம் தான் என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. கப்பு இன்னைக்கு வரைக்கும் நம்ம விசாரிறோம்.
அப்ப குடும்ப பாடத்தை நல்லா படிச்சுக்கிறீங்க, தெய்வீக பாடத்தை என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, படிக்க மாட்டேங்கிறீங்க. கடினமா இருக்குதுன்னு சொல்றீங்க. எப்படி சொல்றீங்க? கடினம். இது கடினமே கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஆண்டவர் உன்னோட பேசுவார். அல்லேலூயா. விருப்பம் இருந்தா ஆண்டவர், நிறைய பேருக்கு ஆண்டவர் பேச மாட்டேங்கிறாரு. எங்க பசங்க எல்லாம் எல்லாரும் இருக்கிறாங்களா? 1-2 ஆப்ஷன் ஆகுது. சில பசங்க ஆண்டவர் என்கிட்ட எப்படி பேசுறாரு, எப்படி பேசுறாரு. உனக்கு விருப்பம் இருந்ததுன்னா ஆண்டவர் பேசுவார். ஒரு அழியில சொல்லுங்க, ஆண்டவரே என்னோட பேசுறத நீ விரும்பினா, நீங்க விரும்பினால். அல்லேலூயா. ஆண்டவர் குருடரை பார்த்து சொன்னார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் திரும்பினால் ஆண்டவர் வருவார். அல்லேலூயா. இன்னைக்கு கூட ஆண்டவர் இந்த ஊருக்கு வந்திருக்கிறார். உங்களுக்கு நீங்க விரும்புறீங்க இந்த கூட்டத்தை, அதனால ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அபே ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நல்ல விருப்பமா வாங்கியா இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. கரங்களை விட்டுங்க. வாங்க விருப்பமா, நிஜமே விரும்புறீங்களா? ஆமான்னு சொல்லுங்க. விரும்புறீங்களா? அப்ப நீங்க நல்லா இருப்பீங்க. உங்கள் களஞ்சியங்கள் எப்படி இருக்கும்? சகல வித வசதிகளை கொடுக்கும். எல்லாரும் சொல்லுங்க, சகல வித. எல்லாரும் சொல்லுங்க, சகல வித. சொல்லுங்க, எங்கள் களஞ்சியங்கள் வஸ்துகள் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பழுகும் பெருகும். அல்லேலூயா. நாம வச்சிருக்கிற ஒரு நாய் குட்டி வச்சிருந்தா கூட அது நல்லா இருக்கும். ஒரு அழியிலே சொல்லுங்க. நாம வச்சிருக்கிற ஒரு பிறவை குட்டி, சின்ன குட்டி வச்சிருந்தாலும் அது என்ன செய்யணும்? பெருகணும்.